ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஸ்னி வேர்ல்டு. நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து வீடியோ போடுறோம். நம்ம 50 டேஸ் வந்து மெஹந்தி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பட் அதில் நம்ம 3 வீடியோ தான் கண்டினியூ பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இப்போ நம்ம வந்து டே 4 வரோம். ஓகேவா, 50 டேஸ் கிளாஸில் வந்து டே 4 வரோம். ஸோ வாங்க இன்றைக்கி வந்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹம்ஸ் ஸ்பைரல் ட்ரா பண்ணிவிட்டு அது ஃபுல்லுமே ஹம்ஸ் ட்ரா பண்ணுங்கள். அந்த ஹம்ஸ் எல்லாமே ஈக்குவலாக வரணும். ஓகேவா, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது சென்டரில் ஃபுல்லுமே லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெஹந்தி கிளாஸ் வந்து 50 டேஸ் கிளாஸ் போட்டுகிட்டே இருப்போம் இன்னும். ஸோ இன்னும் வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ண மாட்டோம். ஸோ கொஞ்சம் ஒர்க்குங்கிறனால நம்மளால் வந்து தொடர்ந்து எடுக்க முடியலை. ஸோ இனிமேல் நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எப்போயுமே நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி என் கிளாஸ் பார்த்துருந்தாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு டிசைன் போடுறோம்னா அதுக்கு அவுட்லைனுங்கிறது கண்டிப்பாக போடணும். செகண்ட் டிசைன் ஸ்பைரல் போட்டுட்டு அதில் ஹம்ஸ். இந்த ஹம்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ எல்லாருமே ஈக்குவலாக போடுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவலாக வரல அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அதை அழிச்சிட்டு போடுங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸில் வந்து இருக்கவங்க இப்போ தான் லேர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ ஒரு ரெக்கார்ட் நோட் கண்டிப்பாக போட்டுக்கணும். ஃபுல்லாக ஹம்ஸ் போட்டு முடிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து டாட் சென்டரில் 4 சைடுமே ஒரு பெரிய டாட் வச்சுட்டு நடுவில் குட்டி குட்டி டாட்டாக வைக்கணும். ஸோ இந்த டிசைன் செகண்ட் ஃப்ளவர்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்டு ஒன் அதே மாதிரி தான் ஸ்பைரல் போட்டுக்கோங்க. குட்டியாக ஹம்ஸ் போடணும். இதில் வந்து ஃபுல்லுமே ஈக்குவலாக இருக்கணும். அன்ஈக்குவலாக யாருமே போடாங்க, ஈக்குவலாக போடுங்க. ஸோ நம்ம கிளாஸ் பார்க்குறவங்க நீங்கள் இதை கற்றுக்கணும், மெஹந்தி லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் நோட் கண்டிப்பாக வேணும். ட்ராயிங் நோட்டு மாதிரி இருக்கும், நீங்கள் கடையில் போய் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் A4 ஷீட்டில் தான் போட்டு பார்க்கணும். அது போட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அதுக்கு என்கிட்ட குரூப்பு மெஹந்திக்குன்னு தனித்தனியாக நம்ம குரூப் வச்சுருக்கோம். ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க. அது கரெக்டாக இருந்ததுன்னா நான் வந்து கரெக்டுன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ரெக்கார்ட் நோட்டில் போடணும். ரெக்கார்ட் நோட்டை வந்து நீங்கள் நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஓகே, அவசியமாக ஏனோ தானோ ட்ரா பண்ணணும் அந்த மாதிரியெல்லாம் ட்ரா பண்ணக்கூடாது, நீட்டாக ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ மறுபடியும் அதை விட பெரிய ஹம்ஸாக போட்டு நம்ம அவுட்லைன் கம்பல்சரியாக போடணும். அவுட்லைனுங்கிறது எல்லா டிசைனுமே மேக்ஸிமம் ரொம்பவே முக்கியம். ஸோ அவுட்லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்டரில் இந்த மாதிரி டாட் போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி நம்ம ஷேடோ கொடுப்போம்ல இந்த மாதிரி போட்டுக்கலாம். கீழேருந்து ஷேடோ கொடுக்கலாம். இப்போ இந்த டாட் வந்து யூ போடுவோம்ல அந்த மாதிரி, இப்போ மேலேருந்து ஷேடோ கொடுக்கலாம். ஸோ இதிலே வந்து நிறையா இருக்குது. சென்டரில் வந்து நம்ம சர்க்கிள் டாட் போடலாம், ஷேடோ கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஃப்ளவர் ஸ்பைரல் போட்டுக்கோங்க. இதிலேருந்து இந்த ஒரு ஃப்ளவர் நான் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். யூ மாதிரி, ஓகேவா, எம்மு போடுவோம்ல அந்த மாதிரி போடணும். ஓகேவா, அதுக்கு மேலேயும் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதே டிசைனை வந்து மேலேயும் போட்டோம்னா நமக்கு அது வந்து ஒரு லுக்கான ஃப்ளவராக காமிக்கும். நம்ம போக 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 இன்னும் நிறையா டிசைன் நம்ம படிக்கும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் எப்படியெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு ஸ்பைரல் வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் வந்து ஸ்பைரல் போட்டுக்கோங்க. எல்லாமே இதில் முக்கியமானது வந்து ஸ்பைரல். நெக்ஸ்ட்டு அதை விட குட்டியாக ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக ஈவனாக இருக்கணும் ஹம்ஸு, அன்ஈவனாக இருக்கக்கூடாது. ஈவனாக போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் டெய்லி வந்து 50 டேஸ் கிளாஸ் வந்துடும். நெக்ஸ்ட் ஆரி கிளாஸ் வந்து போட போகிறோம். ஸோ அது ஒரு நாள் இந்த கிளாஸ் போட்டோம்னா ஒரு நாள் அந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்பில் அப்படியே டெய்லி வீடியோ வந்துகிட்டே இருக்கும் இன்னும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சி மாதிரி வளைவாக போட்டுக்கிறோம். ஓகேவா, கொஞ்சம் கேப் இருக்கணும். ஏன்னா அந்த சி ஃபுல்லுமே நம்ம ஃபில் பண்ணிடுவோம். ஒட்டி போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் லுக்காக இருக்காதுல்ல, அதனால் ஃபுல்லுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இன்னொரு சி மாதிரி பெருசாக போட போகிறோம். ஓகேவா, கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஓகேவா, இந்த மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து என்னென்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம 5 ஃப்ளவர் போட்டிருக்கோம். இது வந்து நீங்கள் பேசிக்காக கற்றுக்குறீங்க அப்படிங்கிறதுக்கு எல்லாமே முக்கியமானது தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஸ்பைரல் ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஃபுல்லாமே ஈவனாக வரணும். ஈவனாக ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வரல, ஒன்று ட்ரா பண்ண தெரியலை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ட்ரா பண்ண தெரியாத பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு பென்சில்கிட்ட ட்ரா பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஏன்னா நம்ம அதை அழிச்சு கூட நம்ம மறுபடியும் ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்போ கரெக்டாக வந்தது அப்படின்னா நீங்கள் ரஃப் ஷீட்டில் தான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணணும். அதுக்கடுத்து தான் ரெக்கார்ட் நோட்டு கரெக்டுன்னு சொன்ன மாதிரி தான். இப்போது இந்த ஹம்ஸ் மேலே நம்ம என்ன போடுறோன்னா நம்ம ஆல்ரெடி மாங்காய் டிசைன் அந்த மாதிரியெல்லாம் கிளாஸில் பார்ப்போம். நான் எப்படி போடுறேன்னு மட்டும் இந்த டிசைன் போட்டுட்டு
பாருங்கள் ஓகேவா. ஏன்னா இன்னும் அந்த மாங்காய் டிசைன் நம்ம கிளாஸில் சொல்லி கொடுக்கல. ஸோ அது வரும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் எப்படி போடணும். பீகாக்கில் ஆஃப் பீகாக் போடணும், அந்த மாதிரி டிசைன் தான் இது முன்னாடி போட்டது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் ஸ்பைரல் போட்டுருவோம். இது ஃபுல்லுமே கவர் ஆயிடும். அந்த ஸ்பைரல் ஃபுல்லுமே இந்த மாதிரி டிசைன் கவர் பண்ணிடும். இது ஒரு 2 லேயர் 3 லேயராக போட்டோம்னா இந்த ஃப்ளவர் கொஞ்சம் பெருசாக யூனிக்காக தெரியும். லாஸ்ட்டு நீங்கள் எல்லாத்துக்குமே அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே லுக்காக தெரியும். இப்போ நான் போட்டுட்ருக்கேன்ல, இந்த டிசைனில் வந்து நீங்கள் வந்து இந்த மாடல் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த டிசைன் முடிஞ்சு நீங்கள் இதில் அவுட்லைன் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா லுக்காக தெரியும். நெக்ஸ்ட்டு டிசைன் அதே மாதிரி தான் ஸ்பைரல் போட்டுக்கோங்க, ஹம்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க, ஃபுல்லுமே ஹம்ஸு. நம்ம இதுவுமே பழசு 2 டிசைன் வரைஞ்சோம்ல அதே மாதிரி தான். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி வரைஞ்சோம்ல அதில் வந்து கலர் எதுவுமே கொடுக்கல. பட் இதில் இந்த மாதிரி ஹம்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு ஈக்குவலாக இருக்கணும் ஹம்ஸ். நெக்ஸ்ட் அந்த டிசைனே மறுபடியும் போட போகிறோம். இது ஃபுல்லுமே நீங்கள் அந்த டிசைனை போட்டுட்டு அதில் ஃபுல்லுமே ஷேடோ கொடுத்துடணும் ஓகேவா. ஷேடோ கொஞ்சம் கேப் விட்டு கொடுங்க ஓகேவா. ஏன்னா அப்போ தான் அது வந்து நல்லா தெரியும். ஃபுல்லுமே நம்ம கலர் பண்ணிட்டோன்னா நல்லா தெரியாது அதனால். நெக்ஸ்ட்டு டிசைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரி ஸ்பைரல் போட்டுக்கோங்க. இந்த ஸ்பைரலுக்கு மேலே சின்ன சர்க்கிள் ஒன்று போட்டுக்கோங்க ஓகேவா. ஏன்னா நீங்கள் ஸ்பைரலை பெருசாக போட்டிங்கன்னா இந்த சர்க்கிள் தேவையில்லை. குட்டியாக போட்டிங்க அப்படிங்கிறப்போ இந்த இன்னொரு ஸ்பைரல் வந்து போட்டு இந்த மாதிரி கலர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம ஹம்ஸ் ட்ரா பண்ணுவோம்ல, ஒரு லைன் மேலே தான் இதுவரையும் ஹம்ஸ் ட்ரா பண்ணிக்கோ. இந்த மாதிரி சி மாதிரி வளைவாக ஹம்ஸாக போட்டு ஃபுல்லுமே இதை கவர் பண்ணிடணும் இந்த டிசைனை. ஸோ இந்த டிசைன் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். எதுக்குன்னு சிம்பிளாக நம்ம படிச்சுக்கிறதுக்காண்டி இந்த டிசைன் போட்டுக்கோ ஓகேவா. ஹம்ஸ் மாதிரி தான் போடணும். ஸோ இந்த மாதிரி வளைவு வந்துடணும் இந்த மாதிரி ஓகேவா. நீங்கள் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வரும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் 1 டைம் மட்டும்தான் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வராது. அதனால் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் ஸ்பைரல் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஹம்ஸ் ஓகேவா. ஈக்குவலாக வரைங்க, அன்ஈக்குவலாக வரையாதீங்க. ஈக்குவலாக வரைஞ்சிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே ஹம்ஸ் சுற்றி போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிளாஸ் எல்லாம் சும்மா போட்டேன், டைம் இருந்தது அப்படின்னு சொல்லி போட்டேன்னு நினைக்காதீங்க. ஸோ நீங்கள் இந்த மெஹந்தியை வந்து லேர்ன் பண்ணிக்கணும், நான் ஃபுல்லாக புரிஞ்சு நல்லா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி போடுங்க. இதை வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 3வது ஹம்ஸு. நீங்கள் அது போடும் போதே நல்லா வந்து எப்படி ஈவனாக அந்த ஹம்ஸ் வந்து ஒரே லைனில் ஒரே டிசைனில் இருக்க மாதிரி போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே இந்த ஃப்ளவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி கிளாஸில் மொத்தமே இந்த டிசைன் தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு 9 டிசைன் 10 டிசைன் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஆர்கானிக் மெஹந்தி யூஸ் பண்ணல, கெமிக்கல் மெஹந்தி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு லைன் எல்லாமே என்ன வருது, கொஞ்சம் பட்டையாக வருது. நம்ம வந்து ஆர்கானிக் மெஹந்தி யூஸ் பண்ணால் நமக்கு கொஞ்சம் இன்னும் தின்னாக வரும், அழகாக வரும். ஸோ இப்போ அதே டிசைன் தான் நான் மறுபடியும் போடுறேன். ஏன்னா நீங்கள் ஸ்பைரலை வந்து கொஞ்சம் ஈக்குவலாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகேவா. கொஞ்சம் மேலே கீழே ஏற்றி இருக்குல்ல நான் போட்டது. ஸோ அந்த மாதிரி போடாமல் நீங்கள் ஈக்குவலாக போட்டிங்க அப்படின்னா இந்த டிசைன் நல்லாயிருக்கும். லாஸ்ட் இந்த மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க, அவுட்லைன் கொடுத்துருங்க. இந்த கிளாஸ் முடிச்சு. தேங்க்யூ.